இந்த பதிவு கன்னி லக்ன அன்பர்களுக்கு சனியினுடைய சாரமாற்றம். இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல சென்ற சனி இப்பொழுது மே மாதம் 17ஆம் தேதி முதல் ரேவதி நட்சத்திரத்துல பயணிக்கிறார். அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் நம்முடைய லக்னாதிபதி சாரம் வாங்கியிருக்காரு. நம்மளுடைய தொழில் ஸ்தான கிரகம், தொழில் ஸ்தான அதிபதியாக சாரம் வாங்கியிருக்காரு. அப்ப 7ஆம் இடம் என்பது கஸ்டமர் ஸ்தானம், கணவன் மனைவி உறவுகளை சொல்லக்கூடியது, எதிர்ப்பாளர்களை குறிக்கக்கூடியது. நம்ம மேல பொறாமை, போட்டி, இது மாதிரியான ஃபீல் பண்ணி நம்மளை காம்படிட்டர், தொழில் பண்ண காம்படிஷன், அப்படி இல்லை ஒரு எதிர்ப்பாளராக நம்மளுக்கு எப்பவுமே இவர் மட்டும் எப்படி வளர்றாரு அப்படின்னு ஒரு போட்டி பொறாமை உள்ள மனிதர்களையும் அது கொடுக்கும். இப்போ ஒரு நம்ம பொருளை அபகரிக்க நினைக்கிறவர் கூட 7ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட இடத்துல கண்டகச்சனி அப்படின்னு சொல்லுவோம். லக்னத்துக்கு 7 என்பது கண்டகச்சனி அப்படிங்க. அந்த கண்டகச்சனி இப்போ இது வரைக்கும் தன்னுடைய சொந்த சுய நட்சத்திரத்துல சுய சாரத்துல இருந்தவர் இப்போ புதன் சாரம் வாங்கிறதுனால புதன் நம்ம ஜாதகத்துல நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கணும். அதாவது புதன் கெட்டு போயிருக்க கூடாது. 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ புதன் இருந்திருந்தால் நமக்கு அவர் புதன்னால பலன் இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவராக இருந்தால்தான் நம்ம பயப்படணும். அப்படி இல்லை நமக்கு வேற ஸ்தானங்கள்ல எல்லாம் இருக்காரு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்முடைய செயல் திறமை இருக்கு இல்லையா, அது அதிகரிக்கும். தொழில் பலம் அதிகரிக்கும். புதிய பாதையை தேர்ந்தெடுப்போம். புதிய நண்பர்கள், புதிய கஸ்டமர்கள், பார்ட்னர்கள், இதையெல்லாம் வளர்ச்சி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லையெல்லாம் மேஸ்திரிகள், கான்ட்ராக்டர்ஸ், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் மற்றும் இப்போல்லாம் அனைத்து விதமான ப்ராஜெக்டுகளுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிற சர்வீஸ் ஓரியன்டான ஃபீல்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுக்கும். மே 17லேருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த புதனுடைய ஆதிக்கத்தில் சனி நமக்கு தொழிலை பலப்படுத்துவார், வளர்ச்சி பண்ணுவார். ஆனால் இந்த 7ஆம் இடம் என்பது இந்த போட்டி பொறாமைங்களை பார்த்துக்கணும். கண்டக சனி அப்படின்றது நமக்கு சனி பகவான் 5ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இந்த 6ஆம் வீடுங்கிறது சத்துரு, எதிரி. அப்ப பங்காளி பகை அப்படிங்கிறதையும் 6ஆம் இடத்துல வச்சிருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ ஒரு எதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக தொழில் போட்டி, தொழில் எதிரி அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். திருஷ்டின்னு சொல்லுவோம். அதாவது பொறாமை எப்படி வருது, நம்மளை விட இவர் உயர்வாக இருக்காரு, நாமளும் இந்த ஃபீல்டில் தான் இருக்கோம், ஆனால் நம்மளால் செய்ய முடியாத இவர் செய்கிறார், இவர் அதிவேகமாக வளர்கிறார், இப்படி வளரலாமா அப்படி என்று மனத்தாங்கள், மன ஆற்றாமை படுவதுதான் பொறாமை. அந்த பொறாமை குணமுடைய மனிதர்களுடைய எண்ணங்களால் ஏற்படக்கூடியது தான் திருஷ்டி. ஏனென்றால் ஒரு கனிவான பார்வை அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு பொறாமையான பார்வை என்பதைத்தான் நம்ம முன்னோர்கள் திருஷ்டி என்று அழைத்தார்கள். கண் திருஷ்டிம்பாங்க. இப்போ தொழில் போட்டியில் வரக்கூடிய திருஷ்டி என்பது அவங்க செயல்பாடுகளை மறந்துட்டு நம்மளுடைய உயர்வை பற்றி அவங்க சிந்திச்சு அதனால் அவங்க டென்ஷன் ஆகுறது. இதைத்தான் அந்த எண்ண அலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எண்ண அலைகள் நெகட்டிவ் எனர்ஜியாக மாறுறது. இது நம்மளை பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் அது நாம் இடம் கொடுக்குற அளவுக்கு அது பாதிக்கத்தான் செய்யும். அப்போ நாம் அதை கொஞ்சம் அடக்கமாக கொண்டு போகணும். நம்மளை நாமளே பிரபலப்படுத்திக்க கூடாது. முடிந்த வரைக்கும் அவர்களுடைய கான்டாக்டை தவிர்க்க வேண்டும். அது மாதிரி கொஞ்சம் அதில் அமைதியாக போய்க்கணும். தன்னடக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி போய்க்கணும்.
அது மாதிரி போகும் பொழுது அதிலிருந்து தப்பிக்கலாம். மற்றும் இந்த திருஷ்டி என்பது சனி மற்றும் புதனால் ஏற்படுவதனால் சனியினுடைய பிரதிநிதிகளுக்கான தானங்களை வழங்குங்கள். இப்போ பூசா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் யாசகம் கேட்பார்கள் இல்லையா, பிச்சைக்காரர்களுக்கு அன்னதானம் பண்ணலாம், எள் சம்பந்தப்பட்ட உணவுகளை கொடுக்கலாம், எள்ளினால் செய்யப்பட்ட உணவுகளை கொடுக்கலாம், எண்ணெய் தானமும் செய்யலாம், குடை தானமும் செய்யலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் சனிக்குண்டான தானங்கள். பூசம், அனுசம், உத்திரட்டாதி. அதே ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய குழந்தைகள், மாணவ பருவத்தில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான நோட்புக்கோ பேனாவோ அல்லது படிப்பு சம்மந்தப்பட்ட கருவிகளோ வாங்கி கொடுக்கலாம். நிறைய பேருக்கு காம்பஸ் பாக்ஸ் வாங்கிறதுக்கு கூட காசு இருக்காது, புக்கெல்லாம் கூட கிடைச்சிடும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கொஞ்சம் காஸ்ட்லியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்னும் சொல்ல போனால் லேப்டாப் மாதிரி கூட. ஸோ இது மாதிரி சில ஹெல்ப்புகளை கூட நம்ம பண்ணலாம். இப்போ இந்த புதனுடைய நட்சத்திர நாட்களில் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சனி கிரகத்தினுடைய, புதன் கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ நடக்குதுன்னா இந்த திருஷ்டிகள் தாக்கும். ஸோ இதுக்கு இந்த பரிகாரங்களை பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவே சனிக்கும் புதனுக்கும் கொஞ்சம் ஆகாது. சனி என்பவர் நமக்கு தைரியத்தை கொடுத்தாலும் தன்னம்பிக்கையை கொடுத்தாலும் அவருடைய பொட்டன்ஷியல் குறைவு தான். அவருடைய சுபத்துவம் என்பது குறைவு. அப்போ என்னன்னா, ஒரு எண்ணத்தையே ஸ்ட்ராங்காக நினைக்கிறதுக்கு பதிலாக வீக்காக நினைக்கிறது, பயந்துக்கிட்டே திங்க் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தரம் தான் சனி. ஆனால் புதன் நாலேஜ் உள்ளவர். அப்போ புதன் நம்ம ஜாதகத்தில் கெடாமல் இருந்தாலே நம்ம இந்த விஷயங்களில் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் சூரியன் இருந்து இப்போ சனி போனார் அப்படின்னா செலவுகள் அதிகரிக்கும், தந்தை வழியில் பாதிப்புகள் உண்டாக்கும். செவ்வாய் கிரகம் இருந்து சனி போனார் அப்படின்னா கொஞ்சம் வாகனம் சம்மந்தப்பட்டதோ நம்முடைய இயந்திரங்களை வேலை பார்க்கும்போதோ விபத்துகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஞாபக மறதியில் கவனமாக இருக்கணும், ஹெல்த் இஷ்யூஸில் கவனமாக இருக்கணும். அதே புதன் கிரகமே அங்கே இருந்தது அப்படின்னா நாம் இந்த போட்டி பொறாமை திருஷ்டிகளில் கவனமாக இருக்கணும். கணவன் மனை உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இதே நமக்கு குரு கிரகம் இருந்தது அப்படின்னா கணவன் மனை உறவு, புது பார்ட்னர் போடுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தொடர்புகள் ஏற்படும். ஆனால் அதில் நமக்கு குரு கொஞ்சம் பாதகத்தை செய்வார், அதை பார்த்துக்கணும். அதே ராகு கேதுக்கள் இருந்தது அப்படின்னா நமக்கு புதிய விஷயங்கள் பிரம்மாண்டமாக நம்மளுக்கு வளர்ச்சி பண்ணி கொடுக்கும். சுக்கிர கிரகம் இருந்தது அப்படின்னா புதிய நட்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு ஆடை ஆபரண சேர்க்கைகளை உருவாக்கி கொடுக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த 145 நாட்கள் சிறப்பானதை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.